திரு ரவிக்குமார், நான் உங்கள்கிட்டேருந்து தொடங்கிறேன். அந்த பகுதி நன்கு அறிமுகமானவர், அந்த பகுதியில் நிறைய பயணித்து கொண்டிருப்பவர் அப்படிங்கிற அடிப்படையிலும் கூட இந்த இறப்புகள் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இதற்கான காரணங்கள் என்ன? இதுக்கான பொறுப்பேற்க வேண்டியது யார்? உங்கள் பார்வை என்ன திரு ரவிக்குமார்? இந்த இறப்புகளுக்கு இவர்கள் தான் காரணம்னு நம்ம ஒருத்தவங்களை குற்றம் சாட்டுவது சரியானதாக இருக்கு. இதுக்கு பல பேரும் காரணமாக இருக்கிறார்கள். பல பேரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். முதல்ல மாநில அரசாங்கம் கடந்த 2023 மே மாதத்துல இதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்துடைய மரக்காண பகுதியில 22 பேர் இதே மெத்தனால் கலந்த விஷச்சாரத்தை அருந்தி இறந்து போனார்கள். அப்போ கடுமையான நடவடிக்கைகள், இதே போல அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள், காவல்துறையினர் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள், எல்லாம் நடந்தது. அப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார். நாங்க இந்த மெத்தனால் விநியோகத்தையும் அதனுடைய நடமாட்டத்தையும் தீவிரமாக கண்காணித்து கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த மெத்தனால்ங்கிறது தனிநபர்கள் தயாரிக்கிறது கிடையாது, அது இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கறது. தொழிற்சாலைகள்ல இருந்துதான் இவங்களுக்கு டைவர்ட் ஆகும் இந்த மாதிரியான கள்ளச்சாராயத்தை. எனவே இந்த ரூட் என்னங்கிறத அரசாங்கம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிச்சயமாக அவர்களால் இதனுடைய அந்த ரூட் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை அப்பொழுதே உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு இந்த உயிரிழப்பு நேர்ந்திருக்காதுங்கிறது பொதுவான கருத்தாக இருக்கிறது. இது அரசாங்கத்துடைய ஒரு விஷயம். இன்னொன்னு, பொதுவாக இங்க இருக்கிற இந்த மதுக்கடைகளை அரசாங்கம் நடத்துகிற இந்த கொள்கை, இது நாங்க பூரண மதுவிலக்கு தான் இதுக்கான தீர்வு என்று நான் கருதுகிறேன். ஏன்னா மதுவிலக்கு இல்லாத காரணத்தால் மதுக்கடைகளை அரசாங்கம் நடத்தும் போது அதுல தொடர்ச்சியாக மது அருந்தி அடிமைகளாக போகிறவர்கள், குடிநோயாளிகளாக ஆகிறவர்கள், அவங்களுக்கு என்னன்னா இந்த மது அரசாங்க கடைகள்ல கிடைக்கிற மது போதுமான போதை கொடுக்கறது இல்லை. அவங்க வெறும் விலை மலிவா இருக்குங்கிறதுனால கள்ளச்சாராயத்தை அணுகுவது கிடையாது. அவங்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கள்ளச்சாராயத்தை அணுகுகிறார்கள், அதை பயன்படுத்துகிறார்கள். எனவே அவர்கள் ஏற்கனவே டாஸ்மாக் கடையில குடிச்சு அவர்கள் அதுக்கு இம்யூன் ஆயிட்டா அதுக்கப்புறம் இங்க அது கூடுதல் போதைக்காக இதை சாப்பிடுகிற நிலை இருக்கிறது. எனவே மதுக்கடைகளை அரசாங்கம் நடத்தினால் கள்ளச்சாராயம் இருக்காது என்பது ஒரு தவறான கருத்து. பூரண மதுவிலக்கை நோக்கி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேலும் தாமதிக்க கூடாது அதை நோக்கி. ஏன்னா 2016 இதே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாகவே நாங்கள் ஆட்சி அமைத்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு அதிமுகவும் நாங்கள் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். நாங்க மூன்றாவது அணியாக இருந்த மக்கள் நல கூட்டணி நாங்கள் அதை முழுமையாக வைத்து அப்பொழுது பிரச்சாரம் செய்தோம். எனவே மதுவிலக்கை நோக்கி தமிழ்நாடு செல்ல வேண்டிய ஒரு அவசியத்தை இது எடுத்துக் கொள்கிறது என்று நான் கருதுகிறேன். அடுத்தது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மக்கள் மத்தியில இருக்கு. இப்ப நான் கேள்விப்படுறேன், அங்க விசாரிச்சதுல ஊர்களிலேயே ஏலம் விடுறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சறது ஏலம் விட்டு அந்த காசை கோயிலுக்கு சேர்க்கிறது, கோயில் திருவிழாக்கள் நடக்கிறதுங்கிற பழக்கம் பல இடங்கள்ல இருக்கு என்ற அதிர்ச்சிகரமான உண்மை நமக்கு தெரிய வருது. அப்போ இதுக்கு எல்லாருமே இதுல பங்காளிகளாக மாறுகிறார். ஏலம் எடுத்துட்டு நான் ரைட்ஃபுல்லா அதை அங்க விற்கிறேன் என்று அவர் சொல்லுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே இது மாற்றப்பட வேண்டும். இப்படியான நிலைமை இருந்தால் அது காவல்துறை கண்டறியப்பட்டு கடுமையாக அது தடுக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். இதுல மக்களுக்கும் இந்த பங்கு இருக்குங்க என்பதுக்கே சொல்றேன். இப்ப அரசியல் கட்சிகளுக்கும் இதை வெறும் அரசியலாக ஆக்காமல் இதை உடனே முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்றது, சிபிஐ கிட்ட கொடுக்கணும்னு சொல்றது, இது மாதிரி இதை வச்சு அரசியல் பண்ணலாம் என்று அரசியல் கட்சிகள் கருதாமல் இதை பொதுநல நோக்கிலிருந்து பார்க்கணும். என்ன அரசியல் கட்சிகள், நாங்களும் ஒரு அரசியல் கட்சிகள் நடத்துறோம். நாங்க மது விலக்குங்கிறத முக்கியமான இதை வச்சிருக்கோம். எங்களுக்கு சேர்த்தே நான் சொல்கிறேன், எத்தனையோ அணிகள் இருக்குது. மதுவிலக்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு அணி ஒவ்வொரு கட்சியிலும் தேவை. ஏன்னா இது டைரக்டிவ் பிரின்சிபிள்லயே நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளிலேயே மதுவிலக்கை பூரணமாக நாடு முழுவதும் அமல்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே அரசியல் கட்சிகளுக்கு இதை ஒரு நிபந்தனையாக வைக்க வேண்டும். தேர்தல் ஆணையமே இந்த மாதிரியான ஒரு நிபந்தனையை வைத்து அது அரசியல் கட்சிகள், பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மதுவிலக்கு பிரச்சாரத்தை பண்ண வேண்டும் என்பதை அவர் சொல்லணும். நீங்க பல இடங்கள்ல கேள்வி போடுறோம், அரசியல் கட்சிகளை ஓட்டுக்காக மதுவை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பல தகவல் எல்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. எனவே இது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய
பணி என்று நான் கருதுகிறேன். இதுல இந்த பிளேம் கேம் இல்ல, இவங்க குற்றச்சாட்டுறது அவங்கதான் தவறு என்று சொல்வது என்று யார் மேலேயாவது பழி போட்டுவது என்பதை தாண்டி நாம் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை கருதி எல்லோருக்கும் அவரவர்கள் ஆற்ற வேண்டிய பங்கு என்ன என்பதை பரிசீலித்து அதை நாம் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. நன்றி திரு ரவிக்குமார். டாக்டர் சுமந்த் இணைஞ்சிருக்கார். நான் அவர்கிட்ட பேசிட்டு கட்சிகளுடைய பார்வைக்கு வந்துடுறேன். டாக்டர், இதில் நம்ம பிரச்சனை, இதில் யார் காரணம் என்ன அப்படிங்கிறது இல்லாமல் விவாதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு உயிரிழப்புகள் அப்படிங்கிறது இந்த மெத்தனால் கலந்ததுனால அப்படிங்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் இது உயிரிழப்புகளை தவிர்க்க முடியாதா? மெத்தனால் அப்படிங்கிறத கன்சியூம் பண்ணும்போது என்ன விதமான பாதிப்புகள் வருது? இப்போ அதற்கு போதுமான அளவுக்கான அந்த நேரம் ஏதாவது இருக்கா? இவ்வளவு நேரத்துக்குள்ளே காப்பாற்றப்படணும், அவ்வளோ நேரத்துக்குள்ளே அட்மிட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கா? மருத்துவ ரீதியாக பேசலாம், அதுக்கு பிறகு மற்ற சிக்கல்களையும் கட்டாயம் பேசும். முதல்ல கார்த்தி, இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, மெத்தனால் பாய்சனிங் அப்படிங்கிறது ஒரு மிக மிக கொடூரமான ஒரு விஷம். சோ இது சாதாரணமான ஒரு மைல்டு டாக்ஸின் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு மது, அந்த மெத்தனால் இருக்கக்கூடிய மதுவை அருந்தி உங்களுக்கு சிலர்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளேயே அதனுடைய எஃபெக்ட் வந்துடும். மயக்கம் வரும், வாந்தி வரும், வயிற்று வலி சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் மெனி ஆஃப் தம் கண் பார்வை பாதிப்பு அப்படிங்கிறது கூட அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் டெவலப் பண்ணக்கூடிய ஒன்று. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, இதுக்கு ஒரு ஆன்டிடோட். ஆன்டிடோட்னா நம்ம இப்போ பாம்பு கடிக்கு பூசி வச்சிருக்கோம் இல்லையா, அது அந்த எஃபெக்ட் எதிர்க்கிறதுக்கு. சோ ஃபோமிபிசோல் அப்படின்னு ஒரு ஆன்டிடோட் ஒண்ணு இருக்கிறது. சோ ஃபோமிபிசோல், ஆனால் ஃபோமிபிசோல் எல்லா இடத்துலயும் இருக்குமா, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய குவான்டிட்டியில இருக்குமாங்கலாம் தெரியாது. சோ நார்மலா ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கல்ல, மெத்தனால் பாய்சனிங் அப்படி வந்தா கூட எங்கேயாவது ஒரு பேஷண்ட் வரலாம். இந்த மாதிரி ஒரு 50-100 வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க முடியாது. இதுல என்ன சிக்கல் என்றால், முதல் 60 நிமிடம் மேக்சிமம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா வயத்துக்குள்ள டியூபை விட்டு ஏதானும் வயத்துல மீதி இருந்ததுன்னா அதை உறிஞ்சு வெளியே எடுத்துடலாம். ரெண்டாவது, இந்த ஃபோமிபிசோல் ஆக்சுவலா அதுல கொஞ்சம் எத்தனால் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்து ஒரு ட்ரையல், இந்த மருந்தை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். பெரும்பாலும் நள்ளிரவு வரைக்கும் மது அறிந்திருக்கிறதா வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அந்த துக்க வீட்டுக்கு போயிட்டு 3 மணியிலிருந்து விடிகாலை 3 மணிக்கெல்லாம் வயிற்று வலி அந்த மாதிரியான சிம்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த நேரங்களில் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறதுக்கான சாத்தியங்கள் அல்லது எவ்வளோ நேரம் ஆயிருக்குங்கிறது தெரியல. மூணாவதா நீங்க டயாலிசிஸும் போக வேண்டியிருக்கா? இப்போ ஜிப்மர்ல சொல்றாங்க எல்லாருக்கும் டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு 16 பேருக்கும் அப்படின்னு அவங்க அறிக்கை சொல்லி. நிச்சயமா இது ஒரு சேட் சிச்சுவேஷன். என்னன்னா, டயாலிசிஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ரிசார்ட். ஏன்னா ஏற்கனவே உள்ள போயிடுச்சு மருந்து, உடம்புல பிளட் ஸ்ட்ரீம்ல அது அப்சார்ப் ஆகி அதனுடைய கெடுதலான விளைவுகளை அதை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வேற ஒண்ணு இல்ல கையில. ஏன்னா கொஞ்சம் ஏர்லியரா வந்திருந்தாங்கன்னா இந்த ஆன்டிடோட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணலாம். ஆனால் அது டேமேஜ் செய்த பிறகு நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் டயாலிசிஸ்ல ட்ரை பண்ணலாம். பட் அது கூட கேரண்டீடா அது ஒர்க் ஆகுங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. மிக முக்கியமாக இதுல என்ன ஒரு சிக்கல் என்றால், கண் பார்வை இழக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சோ அது ரிவர்ஸ் பண்ண முடியாது. இப்போ 2 நாளைக்கு கண்ணு தெரியாம இருக்கும், 3ஆவது நாள் கண் பார்வை நார்மல் ஆயிருங்கிற மாதிரி கிடையாது.